Global Talk. அன்பந்த குளோபல் உறவுகளுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று 22ஆம் தேதி ஜூன் மாதம் 2025. வழமை போல இந்த ஈரான், இஸ்ரேல் மற்றும் புதிதாக அமெரிக்காவுடைய செய்திகள் எல்லாம் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அது ஒரு பரபரப்பான பயங்கரமான செய்திகளாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. எனவே தேவைப்படும் போது பொருத்தமான காணொலிகளை, யூடியூப் அனுமதித்த காணொலிகளை நாங்கள் இங்கு காட்டுவோம். யூடியூப் அனுமதிக்காத காணொலிகளை எங்களோட டெலிகிராம் சேனல்ல அப்டேட் செய்வோம் என்று குறிப்பிட்டு மத்திய கிழக்கின் விவகாரங்களுக்குள்ள நாங்கள் நுழைந்து பார்ப்போம். சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இஸ்ரேல் செய்த தாக்குதலால் தொடர்ந்து பதட்டகரமான நிலைமை இந்த மத்திய கிழக்கில் காணப்படுகிறது. ஈரான் மீது இஸ்ரேல் செய்த தாக்குதலால் அதனை பழி தீர்ப்பதற்கு ஈரான் தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது. இது சம்பந்தமாக ஈரான் கூறும்போது, இந்த போரை இஸ்ரேல் தான் எங்கள் மீது ஆரம்பித்தது, ஆகவே அந்த போரை நாங்கள் முடித்து வைப்போம் என்று அதிரடியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் செய்து வருகின்றது. அதே போல் இஸ்ரேலும் ஈரான் மீது அவ்வப்போது ஆங்காங்கே தாக்குதல் நடத்தி வருகின்றது. நாம் இறுதியாக பதிவு செய்த காணொலிகளிலும் இஸ்ரேல் ஈரானுக்குள் நடத்திய தாக்குதல்களை பதிவேற்றிருந்தோம். இஸ்ரேல் கடலலை போல தாக்குதல் நிகழ்த்த, ஈரானோ சுனாமி போல் தாக்குதல் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்கும் போது, இந்த போருக்கு முழு திட்டமிட்டது அமெரிக்காவும் சேர்ந்துதான் என்று ஈரான் திட்டவட்டமாக குறிப்பிடுகின்றது. இருந்தாலும் அமெரிக்கா இந்த போருக்குள் நேரடியாக நுழையக்கூடாது என்று இந்த போர் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து நேற்று வரை ஈரான் குறிப்பிட்டு வந்தது. ஆனால் இஸ்ரேலுக்கு எப்படியாவது இந்த போருக்குள் அமெரிக்காவையும் கொண்டு வந்து ஈரானுக்கு தாக்குதல் செய்ய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளில் இஸ்ரேல் பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை செய்து வந்தது. உதாரணமாக டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டார், இந்த ஈரான் இஸ்ரேல் மீது போர் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை, டொனால்ட் ட்ரம்பை கொல்வதற்காகத்தான் இந்த போரை செய்கின்றார்கள் என்று சோடித்து குறிப்பிட்ட செய்திகள் எல்லாம் வெளிவந்தது. ஆனால் ஈரான் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருந்தது. இந்த போரில் இஸ்ரேலா நாங்களா என்ற முடிவில் இஸ்ரேல் மீது பலத்த தாக்குதலும், சற்று ஓய்வும், மீண்டும் மெதுவான தாக்குதலும் மற்றும் பலத்த தாக்குதலும் செய்து வந்தது. ஆனால் இஸ்ரேலோ மிக மெதுவாக ரகசியமாக ஆங்காங்கே ஊடுருவி ஈரானுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் அவ்வப்போது மொசாட் உளவாளிகள் மூலம் இனம் கண்டு இடம் கண்டு வான்வெளி தாக்குதல் மூலம் கொலை செய்து வந்தார்கள். நேற்று கூட முக்கியமான ஈரானுடைய ராணுவ மேஜர் ஒருவரை வான்வெளி தாக்குதல் மூலமாக மேற்கு ஈரானில் இஸ்ரேல் கொலை செய்தது. பின்னர் இதைத் தொடர்ந்து மறுபடியும் சுனாமி தாக்குதல் ஒன்று செய்வதற்காக ஈரான் ரெடியாகி கொண்டிருந்த வேளை, அமெரிக்காவின் ரேடார்களுக்கு சிக்காத B-2 விமானம் அமெரிக்காவில் இருந்தே நேரடியாக புறப்பட்டு மத்திய கிழக்குக்கு வந்து ஈரானில் காணப்படும் இஸ்பஹான் உள்ளிட்ட மேலும் சில அணு செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இடங்களின் மீது பாரிய தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டார்கள். இது இன்று அதிகாலை, அதாவது 22ஆம் தேதி 3 மணி அளவில் நடைபெற்றது. இந்த போரை திட்டமிட்டவர்கள், பின்னால் இருந்தவர்கள் அமெரிக்கா என்று குறிப்பிட்டாலும் இந்த போருக்குள் நேரடியாக வர வேண்டாம் என்று ஈரான் பலமுறை எச்சரித்தும் கூட மிக தைரியமாக ஈரானுக்குள் நுழைந்து ஈரானுடைய அணு தளங்களின் மீது குண்டு தாக்குதல் செய்துவிட்டு பத்திரமாக உரிய இடத்தில் போய் இந்த B-2 விமானங்கள் தரையிறங்கியதாக சர்வதேச ஊடகங்கள் பரபரப்பாக செய்தி வெளியிட்டது. பின்னர் அமெரிக்க அதிபரே திரையில் தோன்றி, நாங்கள் வெற்றிகரமாக ஈரானுடைய அணு தளங்களை அழித்து விட்டோம் என்று குறிப்பிட்டு, இதற்கு ஏதாவது பதில் நடவடிக்கையை ஈரான் எங்கள் மீது எடுத்தால் நாங்கள் அவர்களுக்கு இதைவிட பெரிய தாக்குதல்களை நாங்கள் ஈரானுக்குள் செய்வோம் என்று இன்று இலங்கை இந்தியாவுடைய காலை நேரத்தில் அவர் வெள்ளை மாளிகையில் இருந்து பேசியிருந்த செய்தியும் ஊடகங்களில் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. அதேவேளை அமெரிக்காவுக்குள் இந்த டொனால்ட் ட்ரம்ப் செய்த வேலை சட்டவிரோதமானது. ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்றால் அமெரிக்காவுடைய செனட்டில் அனுமதி எடுக்க வேண்டும். எனவே செனட்டின் ஒப்புதல் இல்லாமல் மிகப்பெரிய சட்டவிரோதமான வேலையை செய்துவிட்டார் இந்த டொனால்ட் ட்ரம்ப் என்று அமெரிக்காவின் செனட் உறுப்பினர் காஸ்டன் நர்மா டொரஸ் போன்றவர்கள் தங்களது ட்விட்டர் பக்கத்தில் செய்திகளை வெளியிட்டுள்ளனர். சரி, இதற்கு பிறகு ஈரானின் பக்கம் சர்வதேசத்தின் பார்வை விழித்து பார்க்கிறது. ஆனால் ஈரானோ சில மணி நேரங்கள் மிக அமைதியாக இருந்தது. பின்னர் ஈரானிலிருந்து வரும் செய்திகள் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், அமெரிக்கா நடத்திய தாக்குதலால் எங்களது அணு உலைகளில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. அவர்கள் இஸ்பஹான் போன்ற நகரங்களில் தாக்குதல் நடத்துவார்கள் என்று எங்களது உளவு அமைப்பு சில வாரங்களுக்கு முன்னே எங்களுக்கு தகவல் அறிவித்துவிட்டது. நாங்கள் எப்போதோ அவற்றை இருந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு மாற்றிவிட்டோம் என்று குறிப்பிட்ட ஈரான், அமெரிக்காவை இந்த போருக்குள் நுழைய வேண்டாம் என்று நாங்கள் திரும்ப திரும்ப குறிப்பிட்டும் எங்களது இதயத்தின் மீது கை வைத்து விட்டார்கள். ஆகவே மிக நீண்ட நேரம் செல்வதற்கு முன், அதாவது சூடு ஆறுவதற்கு முன், நீங்கள் நூற்றாண்டு காலம் மறக்க முடியாத ஒரு பதிலடியை தங்களுக்கு பரிசாக வழங்கப் போகிறேன் என்றவாறு ஈரானுடைய ஆன்மீக தலைவர் அலி கொமைனி அவர்கள் பேசிய செய்தி பல ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதல் இடம்பெற்று 4 மணித்தியாலங்களுக்கு பிறகு இப்போது நாங்கள் சும்மா இருக்கக்கூடாது என்று மிக அதிகப்படியான ராக்கெட்டுகளை
பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேலுக்கு பறக்கவிட்டு இஸ்ரேலில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதாக பல செய்திகள் குறிப்பிட்ட வண்ணம் இருக்கின்றது. இவ்வாறு இஸ்ரேலில் பாரிய சேதம் ஏற்பட்ட பின்னர் தேநீர் இடைவேளை என்று சிறிய இடைவெளியை விட்ட நேரத்தில் தான் நான் உங்களுக்கு இந்த செய்தியை வாசித்துக் கொண்டிருக்கின்றேன். அதேவேளை இஸ்ரேலில் மீட்பு பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் செய்திகள் கிடைக்கின்றது. இஸ்ரேலில் உயிரிழந்தாலும், ஈரானில் உயிரிழந்தாலும், காசாவில் மக்கள் கொலை செய்யப்பட்டாலும் எல்லோரும் உயிர்கள் தான் சகோதரர்களே. உலகத்தில் வயது கூடியவர்கள், அறிவுபூர்வமானவர்கள், முன்மாதிரி மிக்கவர்கள், அவர்களது அனுபவம், அறிவும் ஏனைய அடுத்த பரம்பரைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த டொனால்ட் ட்ரம்ப் வயோதிபர் தானே, 6 அறிவு கொண்ட மனிதர்கள் தானே, தாங்கள் எந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது அமெரிக்க மக்களின் உயிர்களை தவிர வேறு எந்த உயிர்களை பற்றியும் அவர்கள் சிந்திப்பதும் இல்லை, கவலை கொள்ளுவதும் இல்லை. அதனால் தான் தற்போது இந்த சூழ்நிலை உருவாகியுள்ளது சகோதரர்களே. இப்போது சடுதியாக வந்து கொண்டிருக்கின்ற செய்தி என்னவென்றால், அரபிய நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் இராணுவ தளங்கள் அனைத்தும் மறக்க முடியாத தாக்குதலுக்கு உள்ளாக போகின்றது. அதேவேளை ஈரான் மக்களும் சொல்லென்னா துன்பத்தை அனுபவிக்கப் போகின்றார்கள். இவற்றுக்கு மத்தியில் இந்த அமெரிக்க படைகள் விரட்டப்படும் வரை இந்த போர் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர். உங்களுக்கு தெரியும், சவுதி அரேபியா, கட்டார், குவைத், பஹ்ரைன், UAE போன்ற நாடுகளில் அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள், விமான தளங்கள் அமைந்துள்ளது. எனவே தற்போது இந்த தளங்களுக்கு ஈரான் தாக்குதல் நடத்தும். அதாவது ஒரு இஸ்லாமிய நாடு இன்னொரு இஸ்லாமிய நாட்டுக்கு தாக்குதல் நடத்தும். அது அமெரிக்காவுடைய தளமாக இருந்தாலும் இஸ்லாமிய நாட்டை நோக்கித்தான் தாக்குதல் நடத்த வேண்டும். அவ்வாறு தாக்குதல் நடத்தப்படும் போது அந்த நாட்டின் போர் சூழலினால் அன்றாட வாழ்க்கை வட்டம் சின்ன பின்னமாகி சிதறடிக்கப்படும். நாடு இயங்காத சகோதரர்களே, பொருளாதார செயற்பாடுகள் நடைபெறாது. நாட்டின் இயக்கம் ஸ்தம்பிதம் அடைந்துவிடும். இன்று இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் அதிகமான மக்கள் இந்த மத்திய கிழக்குகளில் தங்கள் குடும்பங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அங்கு சென்று உழைக்கின்றனர். ஆனால் அங்கு ஏற்பட உள்ள இந்த அசாதாரண நிலைமை நம்மை போன்ற நாடுகளில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களிலும் தாக்கம் செலுத்தும். டொனால்ட் ட்ரம்ப் வீட்டுக்கு தாக்கம் செலுத்தாது. என்று சொன்னால் அவங்க எல்லாம் அமெரிக்காவில் இருக்கின்றார்கள். பாதிக்கப்படுவது இந்த 3ஆம் உலக நாடுகள். அதாவது இந்த நாடுகளை நம்பி தங்களது தொழில்களை அமைத்துக் கொண்டவர்கள் தான் இந்த போரினால் 100% நஷ்டமும் கஷ்டமும் அடைந்து கொள்வார்கள். இதனால் இந்த டொனால்ட் ட்ரம்பும் அவருக்கு பின்னால் உள்ளவர்களுக்கும் புரியாது சகோதரர்களே. இன்னும் சில மணித்தியாலங்களுக்கு ஹோர்மோஸ் நீரிணையை ஈரானிய ராணுவம் மூட உள்ளதாக குறிப்பிடுகிறது. ஹோர்மோஸ் நீரிணை என்பது இதுதான். இந்த பகுதிகள் ஊடாக சர்வதேச கப்பல்கள் உள்நுழைந்தால் தான் பெட்ரோலிய வளத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது இந்த பாரசீக வளைகுடா பகுதி, அவற்றுக்குள் தான் உலகத்துக்கு தேவையான பெட்ரோல் கடைகள், அதாவது மசகு எண்ணெய் கடைகள் காணப்படுகிறது. இதற்குள் இருந்து தான் உலகின் ஒவ்வொரு நாடுகளுக்கும் எண்ணெய் வளம், பெட்ரோலிய வளம் விநியோகிக்கப்படுகிறது. ஆனால் ஈரான் குறிப்பிட்டது, எப்போது அமெரிக்கா எங்களை தாக்குமோ அன்று தொடக்கம் இந்த பாதையை நாங்கள் மூடுவோம். உலகத்துக்கு தேவையான பெட்ரோலிய வளம் விநியோகிப்பது தடை ஏற்படும். இதனால் உலக நாடுகள் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகும். இவற்றுக்கு காரணம் நாங்கள் அல்ல, எங்கள் மீது போரை திணிக்க நினைக்கும் அமெரிக்கர்கள் தான். எங்கள் போன்ற இஸ்லாமிய நாடுகளை நிம்மதியாக இந்த அமெரிக்கா, இஸ்ரேலர்கள் தான் காரணம் என்று அன்றே ஈரான் உலக நாடுகளுக்கு சொல்லி வைத்துவிட்டது. எனவே அவர்கள் ஏற்கனவே முன்னறிவிப்பு செய்தபடி அந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதால் தற்போது ஹோர்மோஸ் நீரிணையை மூடுவதற்கான சகல ஏற்பாடுகளையும் ஈரான் செய்து வருவதாக தகவல் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இதனால் உலகத்தில் மிகப்பெரிய எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி ஒவ்வொரு நாடுகளிலும் எரிபொருள் இல்லாமல் இருக்கும். எரிபொருட்களின் விலை உயர்ந்து, அதனால் பொருட்கள் பண்டங்களின் விலைகள் உயர்ந்து மக்கள் அதனை அடைந்து கொள்ள முடியாமல் வறுமையின் நச்சு வட்டத்துக்குள் உள்நுழையக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. சகோதரர்களே, அரேபிய நாடுகளில் மாத்திரம் பெட்ரோலிய வளம் இல்லை. வெனிசுலா தான் உலகத்திலே அதிக பெட்ரோல் வளம் கொண்ட நாடு. அது அமெரிக்காவுக்கு அருகாமையில், அதாவது தென் அமெரிக்காவில் உள்ளது. அந்த தென் அமெரிக்காவில் வெனிசுலாவோடு அமெரிக்கா பல இடைஞ்சல்களை இதுவரையும் செய்து வருகிறது. இருந்தாலும் அங்கு போர் என்று செல்லாமல் இடைஞ்சல்கள் செய்து வருவது காரணம் இந்த பெட்ரோல் வாசம் தான். குறிப்பாக இந்த வெனிசுலாவில் அரசியல் நிலைமைகளை பதட்டத்துக்கு உள்ளாக்கும் செயல்களை வெனிசுலா மீது செய்து வருகிறது. இதனால் உள்ளே அவ்வப்போது நிலையற்ற அரசியல், துண்டாடப்பட்ட அரசியல் நிலைமை காணப்பட்டு நிலையான பொருளாதார பலம் அந்த நாட்டுக்கு உருவாக முடியாமல் உள்ளது. ஒருவேளை இந்த வெனிசுலா இஸ்லாமிய நாடாக இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த நாட்டில் அமெரிக்காவுடைய தளங்கள் அல்லது அமெரிக்காவின் ஊடுருவல்கள் நேரடியாக இருந்திருக்கும். ஆனால் வெனிசுலா இஸ்லாமிய நாடு அல்ல. ஆனால் வெனிசுலாவிலிருந்து மாத்திரம் எடுக்கும் பெட்ரோலிய வளம் சர்வதேசத்தின் தேவையை ஒருபோதும் நிவர்த்தி செய்யாது. ஒரு நேரம் இந்த ஹோர்மோஸ் நீரிணை மூடப்பட்டால் இலங்கை, இந்திய நாடுகளுக்கு பெட்ரோலிய வளத்தை பெற்றுக்கொள்வது சிரமமாக இருக்கும். எனவே வெனிசுலா போன்ற நாடுகளில் இருந்து பெட்ரோலிய வளம் கொண்டு வரப்பட்டால், வெனிசுலா இருப்பது தென் அமெரிக்கா கண்டத்தில், இந்த பெட்ரோலின் விலை 5-10 மடங்குகளாக விலை அதிகரித்தே காணப்படும். இதனால் பொருட்கள் பண்டங்களின் விலை உயர்வது தவிர்க்கவே முடியாது. சகோதரர்களே, இதுதான் இப்போது உள்ள உலகத்தின் சூடான நிலைமை. தொடர்ந்து அவ்வப்போது அப்டேட்டுகளை தந்து கொண்டிருக்கின்றேன். மேலும் எமது செய்தியை பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் என்று கூறி நிறைவு செய்து கொள்கின்றேன். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.